ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று. நம் ஆண்டவர் யார்? அவர் நல்ல போதகர். ஆமென். தேவ பிள்ளைகள, அவர் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், சபைகளில், வீடுகளில், தனிப்பட்ட வாழ்க்கையில், படிக்கிற இடங்களில், வேலைகளில், எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிற, வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் குடும்பத்தை நடத்துவதற்கு, சபைகளை நடத்துவதற்கு, ஊழியங்களை நடத்துவதற்கு, இப்படி பல காரியங்களை அவர் நம்மளுக்கு போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நமக்கு சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று. தெய்வ பிள்ளையில, ஆண்டவர் காண்பிக்கிற வழியில நீங்களும் நானும் நடப்போம்னா உண்மையா சொல்றேன், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அந்த வாழ்க்கை மேன்மையா இருக்கும், அந்த வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படும், அந்த வாழ்க்கை 4 பேருக்கு ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போ நம்ம அவருக்கு பாதத்தில் உட்கார்ந்து அவர் போதனைகளை கேட்டு அவர் வார்த்தைகளை உட்கொண்டு அவர் காண்பிக்கிற வழியில நீங்க நடக்கும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 11வது வசனம் கூட நீ வாசிக்கும் போது அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செம்மையான பாதையில் என்னை நடத்தும். நாம் வழி தவறி போவதற்கு, நாம் திசை மாறி போவதற்கு, திசை கெட்டு போவதற்கு நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் பாதையில, செவையான பாதையில, பரிசுத்தத்தின் பாதையில, ஆமென், 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அந்த வழியில நாம் திசை திரும்பி வேறு வழியா போவதற்கு சத்துருவும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, எதிராளிகள் நிமித்த செவையான பாதையில நடத்தும். எதிராளி எப்போ இவனை வழி தவற பண்ணலாம், எப்போ இவனை கால வரலாம், எப்போ இவன் விழுந்து போவான், அப்படிதான் எதிராளி பார்த்து கொண்டிருக்கிறான். தேவப்பிள்ளையில, அந்த ஆண்டவர் வழியை நம்மளுக்கு போதிக்கும் போது ஆமென், செவையான பாதையில நம்மளை நடத்துவார். அதே சங்கீதம் 143:10 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம் ஆண்டவரே. நான் உமக்கு பிரியமா தான் வாழணும். எவ்வளோ அழகாங்க தாவீது சொல்லுகிறார் பாருங்க. அது மாத்திரம் இல்லாம செவையான வழியில என்னை நடத்தியறலாம். அப்படின்னா பரிசுத்தமான வழியில, நீதியான வழியில. தேவப்பிள்ளையில, ஆண்டருக்கு பிரியமா மாத்திரம் நீங்க வாழ பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும், உங்க வாழ்க்கை கனத்துக்குரியதா இருக்கும். நிச்சயமா சொல்றேன், அநேகருக்கு நீங்க ரோல் மாடலா இருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு அப்படித்தானே அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை തന്നെ நீங்கள் என்ன பின்பற்றணும். தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் என்று. தேவப்பிள்ளையில, ஒருவேளை மனுஷர் போதிகனைகளோ மற்ற காரியங்கள் போதிக்கிற காரியத்திலையோ நம்ம நடப்போம்னா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நீங்கள் செய்யும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு. ஆண்டவர் பாதத்தில் உக்காருங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, 6 காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. அவர் பாதையில், செவையான பாதையில் நடந்து கொள்ளும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி முத்துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று நீர் எனக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரப்பா. நீங்கள் தானப்பா எங்களுக்கு நல்ல போதகர். ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுங்கப்பா. உங்கள் பாதையில், நீதியின் பாதையில், செம்மையான பாதையில் ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உறுதிக்கு எங்கள் கால்களை உறுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. உங்கள் தெய்வீக பாதுகாப்புக ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை போதித்து நடத்துவார். தைரியமா போங்க. God bless you.